மிருகத்தின் முத்திரை என்றால் என்ன? இது ஒரு ஃபிசிக்கலான முத்திரையா? இது எப்படிப்பட்ட முத்திரை? இன்ஃபேக்ட் நீங்கள் கொஞ்சம் கள்ள போதகரோட ஹிஸ்ட்ரி இந்த ஒரு போதனையில் மட்டும் கவனித்து பார்த்தீங்கன்னாக்க, ஆரம்பத்தில் இது பார்கோடுன்னு சொன்னாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ பார்கோட் டெக்னாலஜி வந்துருந்துச்சு. இப்போ இந்த அரிசி பருப்புலலாம் பார்கோடில் வச்சுட்டு இன்னைக்கு நம்ம பில்லிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? பார்கோடு தான் வந்துட்டு 666ன்னு சொன்னாங்க. பார்கோடு தான் மிருகத்தின் முத்திரைன்னு வந்துட்டு சொன்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்துருங்க பிரதர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பார்கோடு முடிஞ்சு. பார்கோட் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு RFID டேக்ஸ்லாம் வச்சு. நீங்கள் துணி கடையிலலாம் வந்துட்டு ஒரு டேக் இருக்கும் இல்லைங்களா? RFID டேக் தான் வந்துட்டு இது மார்க் ஆஃப் த பீஸ்ட்டு, இது ரொம்ப டெக்னாலஜிலாம் பயங்கரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்பெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா? நம்ம சிம் கார்டு இதெல்லாம் சின்ன சின்ன சிப்பாக வந்துச்சு. மண்டையை உடைச்சு எல்லாரோட மூளையிலையும் வந்துட்டு ஒரு சிப்பு போட போகிறாங்க இப்படியெல்லாம் சொன்னாங்க. இந்த RFID சிப்பு போட்ட கம்பெனியில் நான் வேலையும் பார்த்துருக்குறேன். இந்த ஆண்டவர் அது ஒரு கிரேஸ் கொடுத்து அதையும் புரிஞ்சுக்க வச்சார். இந்த RFID சிப்பெல்லாம் போடுற ஒரு கம்பெனிலே வேலை பார்த்துருக்குறேன். யார் மண்டையும் உடைச்சு யாருக்கும் வந்துட்டு சிப்பெல்லாம் போடுறது அவ்வளோ சாதாரணமான காரியம் இல்லை. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவருடைய மூளையில் வந்துட்டு ஒரு சிப்பு வச்சுருந்தாங்க. நீங்கள் வேணால் தேடி பாருங்கள். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, ஒரு அந்தி கிறிஸ்து மாதிரியான ஒரு ஆள் தான். ஒரு பெரிய சயின்டிஸ்ட், கடவுளே இல்லைன்னு சொன்னால்தான். பட் அவருடைய மூளையில் ஒரு சிப்பு வச்சுருந்தாங்க. பட் அந்த சிப்பு வந்துட்டு மூளையிலேருந்து இன்புட்டை வாங்கிக்கும். அது யாரையும் கண்ட்ரோல் பண்ண, அவர் தான் சிப்பை கண்ட்ரோல் பண்ணார், சிப்பை அவரை கண்ட்ரோல் பண்ணலை. ஸோ சிப்பை எப்படி வேலை பார்க்கணும்னு தெரியணும்னா அதை நீங்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை பற்றி கூட நீங்கள் வந்துட்டு படித்து பார்க்கலாம். ஸோ பார்கோடுன்னாங்க, அது நடக்கலை. போதகர்கள் தங்களுடைய போதகத்தை மாற்றி RFIDன்னு சொன்னாங்க, அதுவும் நடக்கலை. அதன் பிறகு இன்னைக்கு சிப்புன்னு சொன்னாங்க, அதுவும் நடக்கலை. அதுக்கடையில் நடுவில் என்ன வந்துச்சு? கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா ஊசி தான் மார்க் ஆஃப் த பீஸ்ட். இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், மிருகத்தின் முத்திரை கொரோனா ஊசி தான், யாரும் கொரோனா ஊசி போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொரோனாவும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ கொரோனா முடிஞ்சு போய் இப்போ என்ன வந்திருக்கு? AI வந்திருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான், இது வந்துட்டு பேசுது, இதுதான் சொல்லி இன்னைக்கு 5 விஷயத்த எத்தனை வருஷத்தில்? ஒரு 15-20 வருஷத்தில் 5 விஷயத்த மாற்றிட்டாங்க. மார்க் ஆஃப் த பீஸ்ட் பார்கோடும் கிடையாது, RFIDயும் கிடையாது, சிப்பும் கிடையாது, கொரோனா ஊசியும் கிடையாது, அதே போல் இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்துட்டு கிடையாது. ஸோ மிருகத்தின் முத்திரையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய முத்திரையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மிருகத்தின் முத்திரையை முதல்ல வாசிச்சுட்டு தேவனுடைய முத்திரைக்கு போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்களை வாசிப்போம். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவருக்கும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஸோ முத்திரை எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரை யாருக்கு இல்லையோ அவங்க வாங்க விற்கக்கூடாது, பையிங் அண்ட் செல்லிங் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ முத்திரையை பற்றி நம்ம அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தெரிஞ்சுக்கிட்டோம். பட் முதல்ல தேவனுடைய முத்திரையை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். எப்படி தேவனுடைய சுரூபம் தெரிஞ்சப்ப அந்த மிருகத்தின் சுரூபம் தெரிஞ்சுது, அதே போல் தேவனுடைய முத்திரை தெரிஞ்சாக்க அந்தி கிறிஸ்துவின் முத்திரையும் நமக்கு தெரிஞ்சிட்டு வந்துட்டு வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:3. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு, அப்ப தேவனுடைய முத்திரை தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் இருக்கும் இல்லைங்களா? இது எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் கூட நீங்கள் வீட்டில் பொறுமையாக படிச்சுக்க. அங்கேயும் முத்திரை போடுற ஒரு கான்செப்ட் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துலையும் இருக்கும். அப்போ 2 விதமான முத்திரைகள் இருக்கு. கீழ்ப்படிப்பவர்களுக்கு தேவனுடைய முத்திரை இருக்கிறது, கீழ்ப்படியாதவர்களுக்கு அந்தி கிறிஸ்துவின் மிருகத்தின் முத்திரை இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9:4 வாசிக்கலாமே. தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அப்ப தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு சேதம் ஏற்பட்டது. இப்ப தேவனுடைய முத்திரை தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஊழியக்காரர்களுக்கு இருக்குது. அந்தி கிறிஸ்துவின் முத்திரை அந்தி கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்களுக்கு இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:4 வாசிக்கலாம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய நாமம் தாங்க அவருடைய பிள்ளைகளுக்கான முத்திரை. அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். இப்போ இந்த 3 வசனத்தில் பார்த்துட்டோம். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய முத்திரை என்று ஒன்று இருக்கிறது. தேவனுடைய முத்திரை யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு மட்டும்தான் வாதைகள் வந்தது, தேவனுடைய கோபாக்கினை வந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய நாமம் முத்திரையாக இருக்கிறது.
பட் இந்த முத்திரை எப்படிப்பட்ட முத்திரை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பிசிக்கலா ஆவிக்குரிய முத்திரையா? வாசிக்கலாம் எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று இந்த வசனம் முடியும் இல்லைங்களா? அப்ப தேவனுடைய முத்திரை என்னது? பரிசுத்த ஆவி என்ற வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஒரு வசனம் இல்லைங்க, இதே போல நிறைய வசனம் இருக்குது. அப்ப மீட்கப்படும் நாளுக்கு, அப்ப சால்வேஷன் ரிடம்ஷனுக்கு, மீட்கப்படும் நாளுக்கு தேவனுடைய முத்திரை எது? பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் மீட்கப்படும் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய முத்திரை. சீல் ஆஃப் காட் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. தொடர்ந்து வாசிக்கலாம் எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நாம் முத்திரை போடப்பட்டது பரிசுத்த ஆவிக்குள்ளாரதான் இல்லைங்களா? அப்ப அந்த சீல் ஆஃப் காட் அப்படின்னா அது ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்கிறதா. எபேசியர் 4:30 பார்த்துட்டோம், எபேசியர் 1:13 பார்த்துட்டோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1:22. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை முத்திரித்து, he sealed us. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரம். அச்சாரம்னா கேரண்டின்னு அர்த்தம். ஸோ நமக்கான சீல், நமக்கான கேரண்டி. கேரண்டி கார்டு வாரண்டி முடிச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் ரிப்பேர்லாம் நம்ம சொந்த செலவில் பார்த்துக்கணும் இல்லைங்களா? பட் நமக்கான கேரண்டி வந்துட்டு ஹோலி ஸ்பிரிட் தான். நமக்கான முத்திரை சீல் வந்துட்டு, ஸோ அச்சாரம்ன்ற வார்த்தை இங்கே முக்கியம் வந்துட்டு முத்திரை அப்படின்ற வார்த்தை இங்கே ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஸோ தொடர்ந்து 3 வசனத்தில் பார்த்துட்டோம். முத்திரை என்பது தேவனுடைய பரிசுத்த ஆவி என்று எபேசியர் 4:30 எழுதியிருக்குது. பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் எபேசியர் 1:13. 2 கொரிந்தியர் 1:22 அவர் நம்மை முத்தரித்து ஆவி என்னும் அச்சாரத்தை நம்முடைய இருதயங்களில் கொடுத்திருக்கிறார். 3 சாட்சி முடிஞ்சிருச்சு. பட் இல்லை, இன்னொன்று இருக்குது. 2 கொரிந்தியர் 5:5 வாசிக்கலாம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அச்சாரம் என்பது நாம் மீட்கப்படும் நாளுக்காக ஆவி என்கிற அச்சாரத்தை, கேரண்டி, நமக்கான சீல் முத்திரை வந்துட்டு ஆவியானவர் என்பது 4 வசனங்கள் சொல்லி கொடுக்கிறது. அப்ப தேவனுடைய முத்திரை என்பது எது? பரிசுத்த ஆவி இருந்தா அவங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய முத்திரை இருக்கும். மீதி கூட்டத்துக்கெல்லாம் பரிசுத்த ஆவி கிடையாது, அங்க அசுத்த ஆவி இருக்கும். அதாவது பிசாசின் முத்திரை, மிருகத்தின் முத்திரை இருக்க போகுது. உலகத்துல 2 கூட்டம் தாங்க. ஒன்று தேவனுடைய முத்திரையை பெற்ற ஒரு கூட்டம் இருக்குது, இன்னொன்று தேவனுடைய முத்திரை ஆவியானவர் இல்லாத ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்டின்ஸ் இதெல்லாம் கிடையவே கிடையாது. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அதனால பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு கூட்டம் இருக்குது, பரிசுத்த ஆவியை பெறாத ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்ப தேவனுடைய முத்திரை என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது என்றால், அப்ப மிருகத்தின் முத்திரை எதை குறிக்கிறது? மிருகம் மாம்சமான மிருகம் கிடையாது இல்லைங்களா? இது ஆவிக்குரிய ரீதியில் தான் மிருகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மிருகத்தின் முத்திரை மாம்சமான முத்திரையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் பிசாசு எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை காப்பி அடிக்கிறவன் இல்லைங்களா? அவருடைய பட்டத்தை எடுத்து வச்சுக்குவான், அவரை போல மாறணும், அவருக்கு ஒப்பா இருக்கணும்னு சொல்லி எல்லாமே இயேசு கிறிஸ்துவை காப்பி அடிக்கிறவன் தான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் அந்த தேவனுடைய முத்திரை பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அப்ப அந்த கிறிஸ்து போப்பு 1500 ஆண்டுகளா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? 1260 ஆண்டுகள் முழு ஆட்சி முடிஞ்சு இப்போ பார்ஷியலா ஒரு 1500 ஆண்டுகளா இருக்கிறான். அப்ப அந்த முத்தையும் இருக்கணும் இல்லையா? இந்த முத்திரை கடைசி ஜென்ரேஷனுக்கு மட்டும் இருக்குதா? நான் இன்னைக்கு அநேகர் போதிக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த கடைசியா ஒரு ஜென்ரேஷன் வரும், அந்த கிறிஸ்தன் ஒருத்தன் வருவான், அந்த கடைசி ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் முத்திரை இருக்கும். ஏன் அவர்கள் மட்டும் சபிக்கப்பட்டவர்களா? அந்த கடைசியா இருக்கிற ஒரு கூட்டம் மட்டும் சபிக்கப்பட்ட ஒரு கூட்டமா? ஸோ அந்த கிறிஸ்து 1500 வருஷமா இருக்கிறான்னா அந்த முத்திரையும் 1500 வருஷமா இருக்குதுன்னு தானே வந்துட்டு அர்த்தம். பட் தேவனுடைய முத்திரை எங்க இருக்குது? நெத்தியில மட்டும் இருக்குது. பட் அந்த கிறிஸ்தவன் முத்திரை 2 இடத்துல இருக்கு, வலது கையிலையும் இருக்குது, நெத்தியிலையும் இருக்குது. இந்த வலது கை நெற்றியை பத்தி நமக்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நெற்றியில் அல்லது வலது கையில் என்று எழுதி இருக்கிறது. நமக்கு உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து. கையின் மேல ஆண்டவருடைய வார்த்தையை அடையாளமாக கட்டிக்கணுமா? அப்ப உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து. அப்ப கண்களின் நடுவே என்ன இருக்குது? நெத்தி தான் இருக்குது இல்லைங்களா? அப்ப நெத்திலையும் வலது கையிலையும் என் வார்த்தையை வச்சுக்கின்றார். அப்ப அட்லீஸ்ட் அவ்வளோ பெரிய பைபிளை மாட்டிக்கிட்டு போக முடியாட்டி ஒரு 10 கட்டளையாவது மாட்டிக்கணும் இல்லையா? கையிலையும் நெத்திலையும் 10 கட்டளையை மாட்டிக்கிட்டு நடக்க முடியுமா? அப்ப என்னத்தை பேசுறார் ஆண்டவர் இங்க வந்துட்டு? அப்ப நெற்றி என்பது ஞாபகத்துக்காக வந்துட்டு சொல்றார்.
ஸோ நெற்றி என்பது ஞாபகத்துக்காக, கை என்பது கீழ்ப்படிதலுக்கு சொல்லப்படுகிறது. உங்களை என் வலது கரத்தினாலே அழைத்து வந்தேன் கர்த்தர் சொல்றார். அப்போ வலது கையை வச்சு அப்படியே கூட்டிட்டு வந்தாரா? அதுவல்ல. இதெல்லாம் ஓமைகளாக பேசப்படுகிறது. அப்போ வலது கை என்பது கீழ்ப்படிதலுக்கும், நெற்றி என்பது ஞாபகத்துக்கும் கர்த்தர் வந்துட்டு பேசுறார். ஃபோர்ஹெட் அண்ட் ரைட் ஹேண்ட். பட் தேவனுடைய முத்திரை வந்துட்டு அது நெற்றியில மட்டும்தான் இருக்குது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலையும், அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவுது. ஸோ கையில் அடையாளமாக கட்டிக்க, வலது கையை பற்றியும் நெற்றியை பற்றியும் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் பேசியிருக்கிறார். அப்போ நெத்தியில் கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாக்க இது வந்துட்டு ஃபிசிக்கலாக ஆண்டவர் சொல்ல, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கீழ்ப்படிவதற்கும். நெற்றி என்பது ஞாபகத்துக்கும், வலது கை என்பது கீழ்ப்படிதலுக்கும். ஸோ அந்தி கிறிஸ்துவுக்கு 2 கூட்டம் இருக்கிறாங்க, சரிங்களா? அதனால தான் அந்தி கிறிஸ்துவின் முத்திரை வந்துட்டு 2 இடத்துல வந்துட்டு இருக்கும். வலது கையினால் கீழ்ப்படுவர்கள் யாரு? போப்புக்கு வலது கையினால் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் போப்போட வேலையவே பார்க்கறது யாரு? கார்டினல்ஸ், பிஷப்ஸ், ப்ரீஸ்ட்ஸ், நன்ஸ். இவங்கெல்லாம் வலது கையை வச்சு அந்தி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவங்க. பட் ஞாபகத்தோடு இருக்கிறவங்க, அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாவது நம்ம ஒரு நல்ல பூசைக்கு போவோம், வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாவ சங்கீர்த்தனை செய்யலாமே. இது ஜனங்களை குறிக்கிறது. ஸோ நெற்றியில் குறி இருக்கிறது, இது ரோமன் கேத்தலிக்ஸ், ஜனங்களை குறிக்கிறது. வலது கை வந்துட்டு கிளர்ஜியை குறிக்கிறது வந்துட்டு. ஸோ அந்த கிளர்ஜியில் இருக்கிற அந்த ப்ரீஸ், நன்ஸ், பிஷப்ஸ் அண்ட் கார்டினல்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு வலது கையில், நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு வேலை அந்தி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதான். எவ்வளோ மோசமான வேலைன்னு பார்த்தீங்களா? நம்ம வேலை சூப்பரான வேலை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது, இது அற்புதமான வேலையாக இருக்குது. அப்போ அது ஒரு கடினமான வாழ்க்கை தான். இது நமக்கு நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துருக்குறார். ஸோ பிசாசுக்கு வந்துட்டு முத்திரை 2 இடத்துல இருக்கும். அவனுக்கு வலது கையில் வேலை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு வந்துட்டு 1-2 பேர் போதும். 2-3 சாட்சிகள் இருந்தால் இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஸோ இந்த முத்திரை வாங்கவும் விற்கவும் கூடாதுன்னு இருக்குதே பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கான ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை மட்டும் பார்க்கலாம். 1215, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி, சரிங்களா? 1215 4th லேட்ரன் கவுன்சில், இன்னைக்கு வேட்டிகன் கவுன்சில் மாதிரி அந்த காலத்தில் கவுன்சில்ஸ்லாம் போடுவாங்க. அதில் உண்மை கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் பிரான்ஸில் இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் வால்டன்சீஸ் அண்ட் ஆல்பிகன்சீஸ். பீட்டர் வால்டன் ஒருத்தர் இருந்தார், உண்மை கிறிஸ்தவர். அவர் சொன்ன அந்த பைபிள் போதனைகளை நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு பேர் வால்டன்சியன்ஸ். ஆல்பிகன்சீஸ் இருந்தாங்க. இவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் விற்கவும் கூடாது. ஃபர்ஸ்ட் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இவங்க அநேகரை கொலை பண்ணிட்டாங்க. ஒரு கூட்டத்தை கொலை பண்ண முடியல. அவர்களோடு வாங்கவும் விற்கவும் கூடாது என்கிற கட்டளை 800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வந்துட்டு சினாட் ஆஃப் டூர்ஸ், இது ஒரு கூட்டம் போட்டாங்க ஃப்ரான்ஸில் வந்துட்டு, ப்ரோஹிபிட்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து கவுன்சில் ஆஃப் கான்ஸ்டன்ஸ் 1414, கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்பயே ஜான் ஹஸ் உயிரோடு எரிச்சு கொலை பண்ணாங்க. ஜான் ஹஸ் வந்துட்டு அவரை உயிரோடு எரிச்சு கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய உண்மையான பைபிள் போதனைகளை யாரும் பின்பற்றக்கூடாது, யாராவது பின்பற்றினா அவர்களோடு எந்த வாணிபமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் எப்பயும் நடந்துருச்சுங்க. இதனுடைய பீக் ஆஃப் த பவர்ல இருந்தப்ப. இன்னைக்கு போப்பு எப்படி இருக்கிறான்னா பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி இருக்கிறான், சரிங்களா? பாம்புக்கு வந்துட்டு பல்ல பிடுங்கிட்டோம்னா எந்த விஷமும் இருக்காது. அந்த மாதிரி தான் போப்பு, அவனுடைய ஆளுகை வந்துட்டு பிடுங்கப்படும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நான் ஆயுச நாட்களை நீட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆளுகை பிடுங்கப்பட்டுச்சு 1798, 1798 போப்போட ஆளுகை முடிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு போப்பு நினைச்சாலும் நிறைய பேரை எதுவும் பண்ண முடியாது. நம்மலாம் இன்னைக்கு வெகு தூரத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கிறோம். வந்துட்டு அந்த பிலடெல்பியா சபையா நம்ம இன்னைக்கு தைரியமா சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களா இருக்கிறோம். இந்த பையிங் அண்ட் செல்லிங் இதெல்லாம் என்னைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இனிமேட்டு உலகம் முழுவதும் ஒன் வேர்ல்டு கரன்சி கொண்டு வர போறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு கிடையாது, ஒன் வேர்ல்டு ரிலீஜனுக்கும் வாய்ப்பு இல்லை. அதே போல வந்துட்டு ஒன் வேர்ல்டு வந்துட்டு காமர்ஸ், இதுக்கும் வந்துட்டு பெருசா வாய்ப்பு இல்லை. என்னைக்கு வந்துட்டு படிப்பறியாதவர்கள் இருக்கிறாங்களோ எப்படியும் வந்துட்டு ஒன் வேர்ல்டு கரன்சிலாம் கொண்டு வருது. படிப்பே அறியாதவர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க? இதெல்லாம் வந்துட்டு விவரம் தெரியாத பாஸ்டர்ஸ் வேதத்தை ஆராய்ந்து பார்க்காம, கிறிஸ்தவ சரித்திரத்தெல்லாம் வந்துட்டு 2000 ஆண்டுகளை ஆராய்ந்து பார்க்காம, கொஞ்சம் விவரம் இல்லாமல் குழந்தைகளை போல போதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வாங்கவும் விற்கவும் கூடாது, இது ஏற்கனவே நிறைவேறி முடிந்து விட்டது. பட் இந்த மிருகத்தின் முத்திரை இது வந்துட்டு ஒபேயிங் த ஃபால்ஸ் சர்ச் சிஸ்டம். இந்த மிருகத்தின் முத்திரை என்பது அந்த ஃபால்ஸ் சர்ச் சிஸ்டம், கள்ள சபையில் இருக்கிறதுக்கு பேர் தான் மிருகத்தின் முத்திரை. நம்ம ஆவியானவர் இருந்தார்னா அங்கேருந்து வெளியே வான்னு சொல்லுவார் இல்லைங்களா? ஆவியானவர் என்ன சொல்லுவார்? என் ஜனங்களே, நீ அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாமல் நீ அவளை விட்டு வெளியே வான்னு சொல்லி சொன்னார். நாட் ஒன்லி கேத்தலிக் சர்ச், எவ்வளோ ஃபால்ஸ் சர்ச்சஸ் இருக்குது. எவ்வளோ ஃபால்ஸ் சர்ச்சஸ், சிஎஸ்ஐ சபையோ இல்லை லூத்தரன் சபையோ, மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போகலாம். நிறைய ஃபால்ஸ் சர்ச்சஸ் இருக்குது. ஏன்னா பூமியில் உள்ள வேசிகளுக்கு தாய் என்று கர்த்தர் கத்தோலிக்க சபையை சொல்கிறார். மகள் வேசிகளும் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வேசி சபைகள்ல இருந்து கர்த்தர் வெளியே வான்னு சொல்லி சொல்றார். சில நேரம் இந்த போதனை வந்துட்டு
ஒரு கடினமான போதனையாக ஒரு சிலருக்கு தெரியலாம். பட் எழுதுனது கர்த்தர் தாங்க முழுக்கவுமே. அந்தி கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க எழுதுனது, தானியேலை பற்றி எழுதுனது ஆவியானவர் தான் எழுதினார். அப்படின்னா அவர் என்ன அர்த்தத்தில் எழுதினாரோ அந்த அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் என்ன அர்த்தத்தில் பேசுகிறாரோ அந்த அர்த்தத்தில் தான் நாமளும் பேசி புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது அவருடைய சித்தமாக இருக்கிறது. பட் இப்போ அந்தி கிறிஸ்து கடைசியாக எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஆயுதம் எதுனா, சபையை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும்.